சன்னிதானம் அடைந்தவுடன் முதலில் கற்பூர ஆழி முன்பு நின்று வணங்க வேண்டியது. சன்னிதானம் முன்பு இருக்கும் கொடி மரத்தையும் அதன் மேல் இருக்கும் குதிரை வாகனத்தையும் வணங்க வேண்டும். குதிரை கொடி மரத்தின் மேல் இருப்பதன் பொருள், குதிரைகளை நாம் அதன் கண்களில் திரை கட்டிதான் அதனை நாம் எந்த வேலைக்கும் பயன்படுத்துகின்றோம். கண்கள் திரை போட்ட குதிரையை வண்டியில் கட்டினால் அது நாம் சொல்லும் திசை நோக்கி செல்வோம். திரை இல்லாத குதிரை அதன் போக்கில் போகும், நாம் சொல்வதை கேட்காது. நமது மனமும் ஒரு குதிரை போலதான், எங்கெங்கோ ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி குதிரை போல் ஓடும் நம் மனதிற்கு திரை போட்டு மனதை ஒரு முகப்படுத்தி எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு 5 புலன்கள், 5 பொறிகள், 5 பிராணன்கள், மனது, புக்தி, ஆங்காரம் ஆகிய 18 நிலைகளை கடந்து 18 படிகள் ஏறி சன்னதி முன்பு இருக்கும் கொடிமரத்தை வணங்கி சுற்றி வந்து சன்னதிக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கும் தத்துவமசி என்ற வார்த்தையை பார்த்துவிட்டு நாம் ஐயப்பனை தரிசித்து நாம் கொண்டு சென்ற நெய் தேங்காயை உடைத்து அபிஷேகம் செய்யும் போது கடினமான தேங்காயின் ஓடும், அதன் உள்ளே இருக்கும் பழுப்பான உரையும், அதன் உள்ளே இருக்கும் வெண்பருப்பும் மனிதனின் 3 குணங்களான தாமச, ராஜச, சத்வ குணங்களை குறிக்கும். இந்த 3 குணங்களையும் ஐயப்பன் ஐயனிடம் சமர்ப்பித்து விட்டு நிர்குணமான நிலையில் நமது ஆத்மாவை பரமாத்மாவுடன் கலக்க செய்ய வேண்டும். அப்போது நாம் உணர்வோம் தத்துவமசி என்பது நீயே நான், நானே நீ, இதுவே தத்துவமசி. சபரிமலை செல்பவர்கள் அந்த பயணத்தை ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக செல்லாமல் முக்தி நோக்கிய ஒரு பயணமாக செல்லுங்கள். பரம்பொருளுடன் கலந்து விடுங்கள். சுவாமியே சரணமையப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.